பேர் சஃபுருல்லா. நான் தில்லடியில் ஒரு மீனவன் ஆகிக்கிறேன். மைக்கதே மீன்பிடி சங்க தலைவர் ஆகிக்கிறேன். நான் இந்த இடத்துக்குள்ள வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 வல்லம் மட்டும் தொழில் செஞ்சுக்கிட்டு இந்த இடம் இதுக்கு முன்னுக்குள்ள 100 சுற்றம் வாகனம் இந்த பகுதி. ஆனால் எங்களுக்கு வந்து 2004ஆம் ஆண்டுக்கு பிறகு எங்களுக்கு இந்த தொழில் ரீதியான பாதிப்புகளை நாங்கள் அணுவணுவாக பார்த்துக்கிட்டு வந்திருக்கோம். காரணம் என்னான்னு கேட்டால் அந்த சுற்றுலாத்துறை சம்பந்தமாக எங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பால் எங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு இல்லைன்றாலும் அந்த மீனவர்கள் போய்ட்டு 10,000 ரூபா அளவில் உள்ள தொழில் தான் செஞ்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்களோ. இப்போ காலப்போக்கில் 10,000 ரூபாயிலிருந்து கிட்டத்தட்ட 5,000 ரூபா 500 ரூபா தேடுறதே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. காரணம் என்னன்னு கேட்டால் இது ஒரு சின்ன ஒரு ஓடப்பகுதி. நாங்களும் வந்து முந்தி பாரம்பரியமாக நாங்கள் தொழில் செய்யக்குள்ள போய்த்து தீவுகளில் தங்கி தான் நாங்கள் தொழில் செஞ்சுட்டு வந்தது. இப்போ சுற்றுலாத்துறைக்கு தீவுகளெல்லாம் விற்கப்பட்டிருக்குது. எங்களுக்கு அங்கே போய்ட்டு தங்குறதுக்கு கூட சந்தர்ப்பம் இல்லை. ஆனால் நாங்கள் எங்களோட இடத்துக்குள்ள தொழில் செய்கிற டைமில் இங்கேயும் கைட்ஸ் பறக்கிறதால இந்த அதர்வு காரணமாக மீன்கள் இறால்கள் வந்து நிற்கிறது இல்லை. 24 மணித்தியாலமாக ஒரே அதர்வு. காரணம் என்னன்னு கேட்டால் அந்த அதுக்குள்ள கைட்ஸ் பறக்கிறது. இலங்கையில் கல்பிட்டிங்கிற ஒரு பிரதேசம் வந்து கடல்வாழ் மக்கள் வாழக்கூடிய ஒரு பிரதேசம். இதில் வந்து சுற்றுலாத்துறை வந்தாலும் எங்களுக்கும் அந்த சுற்றுலாத்துறையோடு தொடர்பு பெற்ற ஒரு நிலைக்குமா இருந்துச்சு சொன்னால் எங்களோட வாழ்வாதாரமும் கூடும். எங்களோட தொழிலை சம்பூர்ணமாக பாதிப்புக்கு உட்படுத்திட்டு இந்த சுற்றுலாத்துறையை தான் மேம்படுத்தணும்னு சொல்லிட்டு இருந்தால் எங்களோட வாழ்க்கை தரமெல்லாம் ரொம்ப மோசமாக போகும். ஏன்டா எங்களுக்கு இந்த கடத்தொழிலை விட்டால் இந்த மீனவர்களுக்கு வேறு எந்த தொழிலும் செய்ய இயலாது.